ஹாய், நான் தான் உங்க ஹரி. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ இந்த அளவுக்கு ரீச் ஆக நான் நினைச்சு கூட பார்க்கல. ரீச் நீங்க நினைக்கிற அளவு 1 மில்லியன் 2 மில்லியன் அந்த அளவுக்குலாம் போகல. ஒரு 17,000 வியூஸ் போயிருக்கு. கமாண்ட் ஒரு 100 கமாண்டு. ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 ஷேர் போயிருக்கு. நிறைய பேர் என்கொயரி பண்றீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, எப்படி இப்போ எப்போ இருக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. கேட்டவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஒரு நன்றி. ஏன்னா கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஆள்னு என்னை மதிச்சு நிறைய பேர் கேட்குறீங்க, அதுக்கோசரம் தான். பேப்பர் இருக்குன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நடக்கிறதுக்கு ஊர்றது ஓடியாடுறது எல்லா பிரச்சனையும் இல்லை, சரியாயிடுச்சு. என்ன அப்பப்போ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா டபக்கு டபக்கு டக்கு டக்குன்னு ஏதோ ட்ரம்ஸ் அடிக்கும் போது சவுண்டு கேட்கு ஊருக்கா. அது என்னன்னு தெரியல. அதை பற்றி தான் போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். ஒரு 4-5 டைமுக்கு மேலே மலை ஏறுறது, போகிறது, கோயில் போகிறது நிறைய பண்ணிட்டேன். வெள்ளிங்கிரி மலை கூட போன வருஷம் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 1.5 வருஷம் கூட இருக்காது. ஒரு வருஷம் ஒரு 4 மாதம் அந்த டைம் தான் இருக்குது. அதுக்குள்ளே அந்த வெள்ளிங்கிரி மலை ஏறிட்டு வந்தேன். எங்கள் குலதெய்வம் கோயிலுமே மலை தான், ஐயர் மலை. அந்த மலைக்குமே நிறைய டைம் ஏறிட்டேன். பழனி மலை படி ஏறது அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன காலை கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தன் ஆகலை. அது புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. எனக்கு தான் ஃபீல் ஆகுதா இல்லை உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அப்புறம் இருக்கான்னு தெரியல. எந்த பிரச்சனையும் இல்லை. வீக்காக இருக்குன்னா நடக்கும்போது ஓடும்போது ஓடியாடும் போதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த காலுக்கு டிஃப்ரெண்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி சொல்கிறது, இந்த வரலுக்கு வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி இருக்குது. இந்த காலுக்கு வித்தியாசம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. மிலிட்ரியிலிருந்து ஒரு அண்ணா கால் பண்ணியிருந்தார். ஒரு கமெண்ட்ல என்னோட நம்பர் கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு அவர் கால் பண்ணி கேட்டிருந்தேன். அப்படி அவருக்கும் சேம் இதே பிரச்சனை தான். எப்படி நடக்கிற அதை பற்றி வீடியோ போடுப்போன்னு அவரே அன்னைக்கே சொன்னார். அவர் சொல்லி ஒரு 6-7 மாதம் இருக்குது. நான் வேலை வீடு அதுக்கு இடையில கொஞ்சம் பிரச்சனை அதெல்லாம் போகிறங்காட்டி இதை சரியாக பார்க்க முடியல. நீ அடுத்தடுத்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட பார்க்குறேன். கத்தாரில் ஒரு அண்ணா இருக்கா. அப்படி அவரு ரீசெண்டா ஒரு 2 மாசம் இருக்காது, அதுக்குள்ளதான் அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அவரு கூப்பிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ற. அப்படி எப்படி பண்ணலாமா வேணாமா எல்லாமே கேட்குற. அப்படி இது ஒரு சாதாரண ஒரு ஆப்ரேஷன் தான். ஆனா நிறைய ஆப்ரேஷனாலே பயந்துக்கிறாரு. கத்தி பார்த்தாலே பயப்படுறாரு. மெயின் இது கத்தியும் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாது. ஃபுல்லாவே அந்த ஓட்டை ஓட்டு அதிலே தான் பண்ணுவாங்க. அதை பற்றி தெரியும்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ, ஃபர்ஸ்ட் வீடியோ அதை அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, எந்த மாதிரிலாம் ஹோல் போடுறாங்க. அதை பார்க்கணுன்னா பார்த்துக்குங்க. என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருக்கா. அப்படி ஃபுல் எக்ஸ்டன் வருதா ப்ரோ லெக்கில், எனக்கு 1 இயர் ஆச்சு வரலை. ஒரு வருஷமா எக்ஸ்டன் ஆகலைன்னா சிரமம் தான். அது நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட தான் கேட்கணும் என்ன பிரச்சனை என்னன்னு. நான் பண்ண டாக்டர் எனக்கு ஒரு 30 நாளுக்குள்ளேயே எனக்கு ஃபுல்லா மடக்க வச்சிட்டா. அப்படி அவர் ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து உன்னால முடிய அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனு, செகண்டா உங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு தன்னம்பிக்கை தான் முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு பயப்படாம இருங்க. அதை பார்த்து பயந்தீங்கனால சிரமம் தான். பயப்படாம இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆகு. முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேட் பண்ணிக்க உங்களே நீங்களே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு. அப்புறம் ஒருத்தவங்க சர்ஜரி பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிருக்கீங்க. சர்ஜரி பண்றது வேணாது உங்களோட ஒப்பீனியன். நான் உங்களுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்ல முடியாது, பண்ணாதேன்னு சொல்ல முடியாது. அது உங்களோட காயத்தை பொறுத்து இருக்கு. கிரேடு 1, கிரேடு 2, கிரேடு 3 இருக்கு. கிரேடு 1 ஆனவங்களுக்குலாம் சர்ஜரியே தேவைப்படாது. மெடிசன்லயே ரெடி பண்ணிடலாம், உங்களோட பிசியோதெரப்பிலேயே பண்ணிடலாம். கிரேடு 2 இருந்தாலும் அது நீங்க டாக்டர் தான் கன்சல்ட் பண்ண. கிரேடு 3 இருந்தா கம்பல்சரி ஆப்ரேஷன் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு பெரிய நோயாவே நீங்க எடுத்துக்காதீங்க. ஏசிஎல் இன்ஜுரிங்கிறது இப்பெல்லாம் சாதாரணமா போச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லு தடிக்க விட்டவங்களுக்குலாம் ஏசிஎல் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. சைக்கிள்ல ஓரவங்களுக்கு பண்ணியிருக்காங்க, பைக்ல ஓராங்க, நாய் குறுக்க வருது அவங்களுக்கு ஏசிஎல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இதை பார்த்து பயப்படாதீங்க சர்ஜரி. அது நீங்க ஒரு பயத்திலே இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு டிப்ரெஷனுக்கு போயிருவீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கங்க. மற்றபடி இந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ கண்டிஷன் எப்படி இருக்கு போகணும்னு கேட்டிருக்கீங்க. இப்போல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிஷன் நல்லா தான் இருக்கு. வேலைக்கு போயிட்டு வர்றது, நார்மலாக என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுறேன். வண்டி ஓட்டுறதுலேருந்து வெயிட் தூக்குறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை.
எந்த ஹாஸ்பிட்டல் ப்ளீஸ் அட்ரஸ்? நான் கோயம்புத்தூர் அபிராமி ஹாஸ்பிட்டலில் பண்ணேன், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு. அங்கே வந்து பாலமுருகன் ஒரு சார் எனக்கு பண்ண அப்படி. பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே மோட்டிவேட் பண்ணுறாங்க. என்ன கபடி விளையாடக்கூடாதுன்ட்டாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக இப்போ வரைக்கும் விளையாடாமல் இருக்கு. அடுத்து இன்னொருக்கா ஏதாவது ரிவ்யூ போனோம்னா விளையாடுன்னு சொன்னாங்கன்னா விளையாட வேண்டியது. தயவு செய்து யாரும் ஏசி சர்ஜரி பண்ணாதீங்க, கையை இயற்கையா சரி பண்ண பாருங்க ப்ரோ. இயற்கையா சரி பண்றதுன்னா எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஓபன் பண்றாங்க? அது உங்களோட அடிவட்டதை பொறுத்து இருக்கு. உங்களுக்கு லைட்டா ஏதாவது மைனர் இன்ஜுரியா இருக்கு, லைட்டா ஒரு சின்ன ஸ்கிராட்ச் ஆயிருந்தா அதுக்கு தேவைப்படாது. ஆனா நிறைய அடிபட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அசால்ட்டா நீங்க இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஹாஸ்பிட்டல் சர்ஜரி காஸ்ட்டு எவ்வளோ வரும்னு கேட்டிருக்கீங்க. சர்ஜரி காஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வீடியோலாம் சொல்லிட்டு ஒரு 80 ரூபா கிட்ட வந்துரு. உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கவர் ஆகுது. அப்படி என்கிட்ட ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எதுவுமே இல்லைன்னா வந்து முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் இருக்குல்ல, அதில் வந்து உங்கள் பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு ஃபுல்லாக கிளைம் ஆகும். ஒரு 40 ரூபா 45 ரூபா கிளைம் ஆகுது. அது போக உங்களுக்கு ரூம் சார்ஜு, மெடிசனு, அதோட அமௌண்ட்டு மட்டும் வரும். அதை மட்டும் பார்த்துக்க. இப்போ ஆப்ரேஷன் ஹாய் ப்ரோ, எனக்கு கபடி விளையாடும் போது தான் ஏசிஎல் டியர். இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ண 1 வீக் ஆகுது. என்ன ட்ரைனிங் பண்ணணும் சொல்லுங்க ப்ரோ. மெயினாக எல்லாருமே ஃபீல் பண்ணுறது இதுதான். ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஒரு 10 நாள்ல 15 நாள் ஒரு மாசத்துலேயே நான் பழையபடி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி எதுலேயுமே ஆக முடியாது. இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒன்று பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த மாதிரி தான் நீங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, இன்னொரு காலில் தான் நடப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். எடுத்ததுமே ஒரு வாரம் 10 நாள்லயே நான் பண்ணிடுறேன், பழையபடி நடந்துருந்தேன் அப்படிங்கிறதுக்கு இது இன்னும் சுழுக்கு இல்லை. சுழுக்கு ரெடி பண்ணிட்டு போய் நடந்துடலாம் அப்படின்னு முடிஞ்சளவு கொஞ்சம் டைம் எடுத்துக்கு. ஒரு 3 மாசங்கிற 4 மாசமே வெயிட் பண்ணுங்க. ரீஹேப் போங்க, நல்லா ஸ்ட்ரென்தன் ஒர்க் அவுட் பண்ணணும். மெயினாக இப்போ சொல்ல முடியாது, எல்லா பிளேயருக்குமே வர்றது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எதில் பண்ணலாம்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணலாம் ப்ரோ. ஆனால் என்ன, எனக்கு தெரிஞ்சவே ஒருத்தன் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு. அவன் மீண்டும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் போய் பண்ணேன். ஜிஹெச்லேயே வண்டி. இப்போ 3 ஆப்ரேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் பண்ணுவாங்க. இதே ப்ரைவேட் இருந்துச்சுன்னா ஒரே ஆப்ரேஷனாக பண்ணி விட்டுருவாங்க. நான் சொல்கிறது என்னன்னா, ஒரு ஜவ்வு போயிருந்துச்சுன்னா வந்து அங்கே ஜிஹெச் போங்க. அதே 3 ஜவ்வு அந்த மாதிரி கட்டாயிருந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமந்த. ஏன்னா ஒரு ஜவுக்கு இன்னொரு ஆப்ரேஷன், அடுத்த மாதம் இன்னொரு ஜவுக்கு இன்னொரு ஆப்ரேஷன், இன்னொரு ஜவுக்கு இன்னொரு ஆப்ரேஷன், 3 ஆப்ரேஷன் பிரிச்சிடறாங்க. அப்படி பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு டைம் அதுலேயே போயிரு. ஒரு 6-7 மாதம் போயிருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இதுக்கு 2 மாதம் ரெக்கவரி, இதுக்கு 2 மாதம் ரெக்கவரி. அதனால முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டு பார்க்காதீங்க. ஜி எனக்கு ஏசிஎல் சர்ஜரி பண்ண சொல்லியிருக்காங்க, பட் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. பதட்டப்பட்டீங்கன்னா ஒன்றுமே ஒன்றாடையாது ப்ரோ. கம்ப்ளீட் டேர் ப்ரோ, ஏசிஎல் லிகமெண்ட் கம்ப்ளீட் டேர். இப்போ 2 month ஆகுது, சரியா ஸ்டில் நடக்க முடியல. என்ன பண்ணட்டும் ப்ரோ? கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு டாக்டர், நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா நடந்துக்கலாம். அப்புறம் இப்போ ஒருத்தர் தேனியில இருந்து ஒரு அண்ணா கூப்பிட்டுருந்தா, அப்படி ஒரு மாதம் 1.5 மாதம் அந்த இடையில தான் கூப்பிட்டு தேனி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நம்ம போய் பண்ணுறேன்னு சொன்னாராமா. அவர் டாக்டர் பண்ணேன்னா ஒன்றும் நடக்க முடியாது அப்படின்றாராமா. இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதே நல்லா நடக்கணுன்றது. அவர் வந்து ஒரே வச்சு நடக்க முடியாது, 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவாகு, நான் அங்கேருந்து டாக்டர் வர சொல்கிறேன், இங்கேருந்து டாக்டர் வர சொல்கிறேன்னு சொல்கிறேன் அப்படியாமா. அதெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் எச்சா வந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஹாஸ்பிட்டலாக போங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, நிறைய இடத்துல நல்ல நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்கெல்லாம் நீங்க போய் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பாத்துக்க. அண்ணா இப்போ உங்க லெக் பரவாயில்லையா? நல்லா பழையபடியா நடக்கிறீங்களா சொல்லுங்க ப்ளீஸ். அண்ணா பழையபடி நடந்துட்டு தான் இருக்கிற, ஓடுற ஒடியாடுற நார்மலான வாழ்க்கையெல்லாம் செய்ய முடியுது. ஃபர்ஸ்ட் நீங்க பயப்படாம ஒரு தன்னம்பிக்கை வளர்ந்துக்குங்க. அந்த தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா நானே ஃபர்ஸ்டே வீடியோ போட ஆரம்பிச்சிருப்பேன். இப்பதான் அந்த தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்திட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டு.
அதெல்லாம் எதுவும் பயப்படாதீங்க. கெட் பெயின் நோ, ஆர் யூ பிளேயிங் நோ? இல்லைண்ணா இப்பெல்லாம் விளையாடுறது இல்லை. ஆனா வலி எதுவும் இல்லை, ரொம்ப பிரச்சனை எல்லாம் எதுவும் கொடுக்கறது இல்லை. ரன்னிங்லாம் பிஃபோர் போனா நார்மலா போலாமா ப்ரோ ஆஃப்டர் சர்ஜரி? கண்டிப்பா முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களோட ப்ரொஃபஷனை பொறுத்து இருக்கு. இதே நீங்க காலேஜ் படிக்கிற பையனா இருந்து, ஸ்கூல் படிக்கிற பையனா இருந்து, உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனே அதுதான், அதை விட்டு வர முடியாதுன்னா கண்டிப்பா பழையபடி ஆகலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ரிஷப் பந்த் இருக்கா அப்படி கிரிக்கெட் பிளேயரு, அவருக்கு அதே ஏசிஎல் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. கபடி விளையாடும்போது பவன் சராவத், நவீன், எத்தனையோ பேருக்கு அவங்க எல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ். அவங்களுக்கு எல்லாமே அடிவிட்டு மீண்டும் பழையபடி அவங்களோட கம்பேக் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் கொடுக்கலாம். அதுக்கு நீங்க போடுற எஃபோர்ட்ல இருக்கு. ஏன்னா பிசியோதெரப்பி, சர்ஜரி வலியோட பிசியோதெரப்பி பண்ணும்போது ஓவரா வலிக்கு. நீங்க அந்த வழி பாத்தீங்கன்னா கண்டிப்பா விளையாட முடியாது. ப்ரோ இப்ப ரன்னிங் போறியா ப்ரோ? எங்க ப்ரோ ரன்னிங் போறவங்களாம் இல்லை ப்ரோ. நார்மலா எனக்கு தேவைப்பட்டா ஓடுவேன், அவ்வளவுதான். மற்றபடி ஓடுறதெல்லாம் இல்லை. பெயின் அதிகமா இருந்துச்சா ப்ரோ? ப்ரோ ஆப்ரேஷன் பண்ண ஒரு 2 நாளைக்கு வலி அட்டை எடுத்து விட்டுரு. அந்த வலி தாங்கித்தான் வேற வழி இல்லையே. ஆனா அதுக்கு அனஸ்தீசியா ஊசி எல்லாமே கொடுப்பாங்க, பெயின் கில்லரு டேப்லெட்டு. அதுதான் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லதா பண்ணுவாங்க. இந்த ஜிஹெச் எல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களை கண்டுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா என்னோட அனுபவத்துல சொல்றேன், நிறைய பேர்த்த நான் கண்ணார பார்த்துருக்கிறேன், அதனால சொல்றேன். கட்டு போட்டு எனக்கு சரியாச்சு ப்ரோ. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு கட்டு போட்டு சரியானவங்களாம் இருக்காங்க, இப்போ இருக்கா அப்படி. ஆனா இப்போ அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபியூச்சர்ல தான் பாதிக்கும். மெனிஸ்கஸ் தேஞ்சுன்னா அடுத்த பிரச்சனைக்கு கொண்டு போயிரு, அதை பார்த்துங்க. ப்ரோ எக்ஸசைஸ் வீடியோ போடுங்க ப்ரோ. எக்ஸசைஸ் வீடியோ ட்ரை பண்றோம் ப்ரோ, ஃபியூச்சர்ல தான் போட முடிஞ்சா போடுறேன். ஆல் ஓகேவா? ஓகே ப்ரோ, இப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கிற. முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்தடுத்து என்னென்ன பண்றாங்கிறத என்னோட வீடியோ போட பார்க்குறேன். அதுக்கு கொஞ்சம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஏதோ உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட்டு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க. அது பண்ணத்தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடலாமா வேணாமாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போகுது. கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு நான் போட பார்க்குற வீடியோ, என்னோட வேலை அதெல்லாம் பொறுத்து. அண்ணா இப்ப கத்தார்ல ஆப்ரேஷன் பண்ணிருக்காருன்னு சொன்னால, அவரு இப்போ ஒரு 50 நாள் 60 நாள் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. பாப்பா அவரு ரெக்கவர் ஆகி வந்தா அப்படின்னா அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு அவரோட வீடியோவும் போட்டுடலாம்.